கத்தர் நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த தேவசை கூட கடந்து செல்வோம். கிறிஸ்துவை பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை நன்மைகளினால் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் ஆத்துமாவிலே வறண்டு போயும் சமாதானம் இல்லாமலும் திருப்தியானவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமலும் நன்மையானவைகளை தேடி தேடி நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடக்காதா என்று அங்கலாய்த்தும் ஆத்துமாவிலே பலம் இல்லாமல் சோர்ந்து போயும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களுக்காய் தேவன் வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசமும் ஆகிய நன்மையானவற்றை தருகின்றார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து பிதாவால் அருளப்படுகிறவைகள். ஆதலால் பிதா இன்றைக்கு உங்களை திருப்தியாக்கி நன்மையானவைகளை காணச் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்களின் தொழிலாகிய மீன் பிடித்தலில் ஏமாற்றமும் விருதாவாகி போன பிரயாசங்களும் நாளைய தினத்திற்கு வழியில்லாத சூழ்நிலைகளுமான நிலையில் மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு ஒன்றும் அகப்படாமல் கவலையோடு ஆத்துமாவிலே தோழ்ந்து போயும் இருந்த நிலையில் இயேசு அவர்களை சந்திக்கின்றார், விசாரிக்கின்றார், ஆலோசனைகளை கொடுக்கின்றார். திரளான மீன்களை பிடித்து திருப்தியாக்கி ஆசீர்வதித்து நடத்துகின்றார் என்று நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில், பிரயாசங்களில், சந்திக்கின்ற மனிதர்களில், பணியிடங்களில் எல்லாம் உங்களின் பிரயாசங்கள் விருதாவாய் போகிறதே என்றும் பலனும் நன்மையும் காணப்படவில்லையே என்றும் எப்படி நாம் முன்னேறி செல்வது, நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்றவர்களாய் பல குழப்பங்களுடனும் பொருளாதாரத்தில் தடைகள், வறண்ட சூழ்நிலைகள், ஒன்றுமில்லாத நிலைகளையும் மேலும் உதவி செய்வார் யாருமில்லையே என்று அங்கலாய்த்தும் வேதனைகளோடும் காணப்படுகிறவர்களே, அவ்வளவுதான், இனிமேல் எந்த நன்மையும் நம்மை தேடி வராது என்ற நம்பிக்கையற்ற நிலையில் விரக்தியுடன் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயமாகிய நம்பிக்கையின் வலைகளை இன்றைக்கு மீண்டும் விசுவாசமாகிய ஆழ்கடலின் நடுவிலே போடும்படி ஆலோசனை தருகின்றார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களின் நம்பிக்கையற்ற நிலைகளை மாற்றுகின்றார். தெளிந்த ஆலோசனைகளை தந்து உங்கள் விசுவாசத்தை உயிர்ப்பித்து திரளான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை திருப்தியாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி வாக்கு பண்ணுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை இன்றைக்கு விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவை பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஜீவம் போல் இருக்கும். இன்றைக்கும் அநேக வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இடம் மாற்றத்திற்காக நீண்ட நாட்களாய் நம்பிக்கையுடன் காத்திருப்பார்கள். சிலர் நம்பிக்கையற்றவர்கள்
காணப்படுவீர்கள். இன்றைக்கு உங்களில் காத்திருப்பவர்களுக்கும் நம்பிக்கையற்ற நிலைகளுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளை வாக்குப்பட உள்ளார். வேதத்தில் நாம் வாசிக்கையில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 13வது வசனத்தில் யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறார்: முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, சந்ததியையும் காண்பதை தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று. யோசேப்பு மரித்து விட்டான் என்று பல ஆண்டுகளாய் துக்கித்துக் கொண்டிருந்த யாக்கோபு தன் மகனை கண்டதும் ஆனந்தத்தோடு என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களிடம் இருக்கிறோம். எதற்காக நாம் இந்த நாட்களாய் காத்திருக்கிறீர்களோ, எதையும் மரித்து போன நிலையில் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு உயிர்ப்பிக்கச் செய்கிறார். துன்பத்தை கண்ட வண்ணத்திற்கு பதிலாக இன்பத்தை காண்பதை செய்கிறார். கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போய் பலனற்று நம்பிக்கையை கைவிட்டு யாரும் காணப்படுகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் யாவையும் ஆசீர்வதிக்கிறார். வார்த்தை விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற விசுவாசியாக விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். இன்றைய நாளிலும் 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில காரியங்களை செய்கிற வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம், நான் தான் அதை செய்தேன், என்னுடைய கரம்தான் அதை செய்தது, என்னுடைய பலம்தான் அதை செய்தது என்று நமக்குள்ளே ஒரு பெருமையை இந்த நாட்களிலே பாராட்டுகிறோம் அருமை பிள்ளைகளே. ஆனாலும் எல்லா விதமான பெருமைகளுக்கும் தேவன் சொல்லுகிற காரியம், நீங்கள் எதை செய்தாலும் ஆனால் இந்த நாட்களிலே ஒன்றுமில்லை, ஆனால் என்னாலேதான் எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சமான யாவர்க்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கர்த்தர் இந்த நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷன் செய்கிற எந்த காரியங்களும் தேவன் நினைத்தால்தான் அந்த காரியங்களை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியங்களை கூட நாங்கள் சில வேளைகளை செய்கிற வேளையிலே நம்முடைய பலத்தினாலே இந்த நாட்களில் நாங்கள் அந்த ஊழியங்களை செய்கிறோம் என்று நமக்குள்ளே ஒரு பெருமை இந்த நாட்களில் அடித்துக்கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட நாங்கள் ஒரு காரியத்தை இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். அந்த காரியம் நம்முடைய பெருமையினால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, அல்லது நம்முடைய பெருமையினால் நாங்கள் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தையோ காரியங்களையோ இந்த நாட்களிலே செய்து முடிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் ஒருவர் நினைத்தால்தான் இந்த காரியங்களை வாய்க்க பண்ண அவராலே முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் சொன்னார், என்னுடைய பலத்தினாலே நான் ராஜ்யத்தை கட்டுவேன், என்னுடைய பலத்தினாலே இந்த அரண்மனையை செய்தேன், என்னுடைய பலத்தினாலே இப்படியே இந்த நாட்களிலே என்று சொல்லி தன்னுடைய சிந்தனையிலே இந்த வார்த்தைகளை நினைத்து கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய சத்தம் இந்த நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவன் அங்கே மிருகங்களை போய் புல்லு தின்னுகிறவனாய் இந்த நாட்களில் காணப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது.
ஏனென்றால் நம்முடைய பெருமையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை என்றாலும் அல்லது உலகத்தினுடைய காரியத்தை என்றாலும் நாங்கள் நினைக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பதைத்தான் அங்கே வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். பவுலடிகள் இந்த இடத்திலே இந்த கொரிந்து சபைக்கு இந்த நாட்களில் சொல்லுகிற வேளையிலே இப்படியாக சொல்லுகிறார். இந்த நாட்களிலே பாருங்கள், நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினார், தேவனே விளையச் செய்தார். பாருங்கள், இந்த வார்த்தையை சற்று 6வது வசனத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினார், தேவனே விளையச் செய்தார். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒருவர் இந்த நாட்களிலே தேவனுடைய காரியத்துக்காக சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே விதைக்கிற வேளையிலே அந்த சுவிசேஷத்தினுடைய காரியத்திற்காக பிரயாசப்படுகிற ஒருவர் இந்த நாட்களை பாருங்கள், அந்த காரியத்தில் பிரயாசப்பட்டு அதாவது ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்று பிரயாசப்படுகிற வேளையிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த காரியத்தை விளையச் செய்து ஜனங்கள் அந்த சுவிசேஷத்தை அறியும்படியாக ஆவியானவரோடு இருதயத்தை திறந்து இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் கிரிகள் நடப்பிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அதே விதமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்திலே நாங்கள் ஒருவர் நின்று தேவனுடைய காரியத்தை செய்து முடிக்க முடியாது. 5 வகையான ஊழியங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த ஊழியங்களை நாங்கள் செய்கிற வேளையிலேயே ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு பங்காக இந்த நாட்களிலே இருக்கிறது. அந்த பங்குகளை அவர்கள் செய்து முடிக்கிற வேளையிலே தேவனுடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தில் எடுத்து பாருங்கள், அங்கே தாவீது என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக காரியங்களை செய்து முடிக்கிறார். ஆனாலும் சாலமோன் அதை அங்கே செய்து முடிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை நாங்கள் செய்து முடிப்போமா இருந்தால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் நற்சிந்தனைகளோடும் வாக்கு தத்துவத்தோடும் கடந்து சென்றோம். நற்சிந்தனை கூடாக சகோதரி வாணி வெங்கட் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்தார். அதே போல தேவ வாக்கு தத்துவத்தை தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணர் யமன் தேசத்தில் எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவிப்போம். அவர்களுடைய ஊழியங்கள் குடும்பங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட